தமிழ் வினாவிடை. வீரசோழியம் எந்த சமயத்தை சார்ந்த இலக்கண நூல்? பௌத்தம். நன்னூல் எத்தனை அதிகாரங்களை உடையது? 2. நன்னூல் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. நன்னூலுக்கு முதல் உரை எழுதியவர் மயிலைநாதர். தமிழ் வினாவிடை பார்ட் 2. வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த திணைக்குரியது? மருதம். பாலை திணைக்குரிய உரிபொருள் பிரிதல். புறப்பொருள் வெண்பா மாலை எந்த நூலின் வழிநூல்? பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை 361. அகத்திணையின் எண்ணிக்கை 7. தமிழ் வினாவிடை பார்ட் 3. காவிய தரிசம் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல். தண்டியலங்காரம். தண்டியலங்காரத்தில் விளக்கப்படும் அணிகளின் எண்ணிக்கை 35. திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்க்கை களவியல். வீரம் கொடை போன்றவற்றை சிறப்பிக்கும் திணை புறத்திணை. தலைவன் தலைவிக்கு அடுத்த நிலை வகிக்கும் அகத்திணை பாத்திரம் தோழி. தமிழ் வினாவிடை பார்ட் 4. தொல்காப்பியரின் அணி கொள்கையை விளக்கும் இயல் உவமவியல். உவமவியலில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை 37. புகழ்வது போல் பழிப்பது எவ்வகை அணி? வஞ்சி புகழ்ச்சி அணி. உள்ளுரையை குறித்து தொல்காப்பியத்தில் எந்த இயல் விளக்குகிறது? பொருளியல். தொல்காப்பியர் உள்ளுரையை எத்தனை வகையாக பிரிக்கிறார்? 5. தமிழ் வினாவிடை பார்ட் 5. அகத்திணைக்குரிய மெய்ப்பாடுகள் எத்தனை? 8. முட்டாச் சிறப்பினும் பட்டினம் பெறினும். இது எவ்வகை வண்ணம்? வல்லிசை வண்ணம். மாரியன்ன வன்கை. இது எதன் அடிப்படையில் தோன்றிய உவமை? பயன். இறைச்சி என்பது எதன் ஒரு பகுதியை குறிப்பது? கருப்பொருள். வடமொழியில் உள்ள ரீதிக் கோட்பாடு தமிழில் எப்பெயரால் குறிப்பிடப்படுகிறது? நெறி. தமிழ் வினாவிடை பார்ட் 6. தொல்காப்பியர் எத்தனை வகையான உரைநடைகளை குறிப்பிடுகிறார்? 4. முதல் சங்கம் இருந்த இடம் கடல் கொண்ட தென்மதுரை. முதற்சங்க புலவர்களின் எண்ணிக்கை 4449. அகப்பாடல்களும் புறப்பாடல்களும் கலந்த தொகை நூல் பரிபாடல். ஐங்குறு நூற்பாடல்களின் பாவகை அகவற்பா. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 142. நெய்தற்களி பாடல்களை பாடியவர் நல்லாத்துவனார். புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பதிற்றில் 10. 10 இரண்டாம் 10 எந்த மன்னனை பாடுகிறது? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்.